ஒருத்தர் தனக்கு சிறந்த குரு வேணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு திரியிறாரு. அப்ப மரத்தடியில ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட கேட்குறாரு, "ஐயா, எனக்கு ஒரு நல்ல குரு வேணும் சொல்லுங்க" அப்படின்னு. அப்ப அவரு சொன்னாராம், "எனக்கு 30 வயசு ஆனதுக்கப்புறம் எப்படி இருப்பேனோ அந்த மாரி இருப்பாரு. இந்த மாரி இந்த இடத்துல இருப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்றாரு. இவரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே திரியிறாரு. 30 வருஷம் ஆகுமா நம்மளோட குருவ கண்டுபிடிக்க? அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கேயும் தேடுறாரு. கடைசியில அவர் ஒரு இடம் சொன்னார் இல்லையா? அந்த இடத்துக்கு தேடி வராரு. இவரு வயசாகி போய் உட்காந்துருக்காரு. அப்ப அவர் வந்து கேட்குறாரு, "ஐயா, நீங்க தான் என் குருனா நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லையா?" அப்படின்னு கேட்குறாரு. அப்ப அதுக்கு அவர் சொன்னாராம், "நான் உன்கிட்ட தெளிவா சொன்னேன். எனக்கு 30 வயசு ஆனதுக்கப்புறம் எப்படி இருப்பேனோ அந்த மாரி இருப்பாருன்னு. அப்பவே உனக்கு புரிஞ்சிருக்கணும். அப்ப உனக்கு அந்த பக்குவம் வரல. புரிஞ்சுக்க தன்மை வரல. ஆன்மீகத்திலயுமே சீடனா இருக்கறக்கு ஒரு ஆன்மீக பக்குவம் வேணும். அதுக்கான பக்குவம் 30 வருஷம் கழிச்சு உனக்கு இப்ப தான் அது கிடைச்சிருக்கு. அதனால தான் நான் உன் கண்ல இப்ப பட்டிருக்கேன்" அப்படின்னு சொன்னாராம்.